மோடியை சந்திக்கும் தாவேகா விஜய் எதிர்பார்க்காத கூட்டணி. தமிழ்நாட்டில் ஆட்சியை அடுத்து கைப்பற்ற போவது யார் என்பதை தீர்மானிக்க போகும் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்காக அரசியல் கட்சிகள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றன. விஜயின் வருகையால் தமிழக அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கும் என்று கருதப்படுகிறது. தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கிய பிறகு கடந்த சில மாதங்களாக பம்பரமாக சுழன்று வந்த விஜய்க்கு கரூரில் நடந்த சம்பவம் பெரும் மனவேதனையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தில் விஜய் மீது பல கட்சிகளும் கடும் விமர்சனத்தை முன்வைத்த பொழுது அதிமுக, பாஜக மிகப்பெரிய அளவில் ஆறுதலாக செயல்பட்டனர். விஜயும் பின்னர் வெளியிட்டுள்ள வீடியோவில் தனக்கு ஆறுதலாகவும் ஆதரவாகவும் பேசிய தலைவர்களுக்கு நன்றி என்று கூறினார். இந்த சூழலில் அதிமுக, பாஜக கூட்டணியில் விஜயை கொண்டு வர தொடர்ந்து வேலைகள் நடந்து வருவதாக தகவல் வெளியாகி வருகிறது. தமிழ்நாட்டில் தனது கால் தடத்தை வலுப்படுத்தும் நோக்கில் பாஜக அண்மையில் அதிமுகவுடன் மீண்டும் கூட்டணி அமைத்தது. அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்து இரு கட்சிகளும் கூட்டணி பேச்சுவார்த்தைகளை தொடங்கியுள்ளன. கடைசியாக டெல்லியில் ஒரு சுற்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது. விரைவில் இட பங்கீடு தொடர்பாக முடிவுகள் எடுக்கப்படும் என்று தெரிகிறது. இப்படிப்பட்ட நேரத்தில் தான் விஜய், அதிமுக இடையே கூட்டணி அமைவதற்கான சாதகமான சூழல் ஏற்பட்டுள்ளது. அதாவது பாஜக கூட்டணியில் அதிமுக, தாவேகா இரண்டும் இருக்கும். பாஜக 40 இடங்கள், தாவேகா 50 இடங்கள், மீதமுள்ள இடங்களில் அதிமுக போட்டியிடும். விஜய் துணை முதல்வராக முன்னிறுத்தப்படுவார் என்று கூறப்படுகிறது. இந்த கூட்டணி உறுதியானால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்த பிறகு டெல்லியில் பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா இருவரையும் விஜய் சந்திக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா? இப்படிப்பட்ட நிலையில் தான் கரூர் வழக்கு சிபிஐ விசாரணைக்கு கீழ் சென்றது மிகப்பெரிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது. அதிமுக மற்றும் பாஜகவுடன் விஜயின் தமிழக வெற்றி கழகம் கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக செய்திகள் வரும் நிலையில் தான் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயுடன் தொலைபேசியில் உரையாடினார். இந்த உரையாடலில் பல முக்கியமான விஷயங்கள் பேசப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுக ஆட்சியை அகற்ற தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த போன் காலில் கேட்டதாக கூறப்படுகிறது.